Hi students, இன்றைக்கும் ட்ரிபிள் இன்டெக்ரல் தான் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிறது இன்டெக்ரல் ஓவர் 0 to 1, இன்டெக்ரல் ஓவர் 0 to 1, இன்டெக்ரல் ஓவர் 0 to 1, e to the power x plus y plus z into dx dy dz. ஸோ இதில் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அதை நம்ம ஆல்வேஸ் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இன்டகிரேட் பண்ண அதே தான் பை 1 வரும் இல்லையா. இன்ட்டு டிஒய் டிஇசட் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 1. லோயர் லிமிட் வேல்யூ அப்பர் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இ டு தி பவர் 1 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் e to the power 0 plus y plus z into dy dz கிடைக்கும். இப்போ நம்ம எதை இன்டகிரேட் பண்ண போகிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இன்டகிரல் ஓவர் 0 to 1 e பவர் 1 plus y plus z divided by 1 வந்துடும். அதே மாதிரி e பவர் y plus z divided by 1 வந்துடும். Then lower limit 0 upper limit 1 dz. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்பர் லிமிட் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் z. ஏன்னா ஒய்க்கு தான் இங்கே போட போகிறோம் இல்லையா. ஒய் தானே நம்ம பார்த்தோம், அப்பர் லிமிட் போட்டாச்சு. அடுத்தது லோயர் லிமிட் போட போகிறோம். இ டு தி பவர் 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் z. அதே மாதிரி மைனஸ் இ டு தி பவர் 0 ப்ளஸ் z. ரைட்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? இன்டகிரல் ஓவர் 0 to 1 e to the power 2 plus z minus e to the power 1 plus z minus e to the power 1 plus z minus into minus plus e to the power z கிடைக்கும். at the same time இந்த ரெண்டும் ஒரே வேரியபிளாக இருக்கிறதுனால ஆட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா. அப்போது ஆட் பண்ணி எழுதும்போது integral over 0 to 1 e to the power 2 plus z minus 2 e to the power 1 plus z plus e to the power z into dz னு கிடைக்கும். இப்போ with respect to z integrate பண்ண போகிறோம். அப்போ integrate பண்ணோன்னா e to the power 2 plus z அப்படியே வரும். then 2 into e to the power 1 plus z அப்படியே தான் வரப்போகுது. plus e to the power z 0 1 lower limit upper limit. முதல்ல upper limit போட்டோன்னா 2 plus 1 ரைட்டா. அடுத்தது lower limit 2 into e to the power 1 plus 1 plus e to the power 1. lower limit போடலாமா? e to the power 2 plus 0 minus 2 into e to the power 1 plus 0 plus e to the power 0. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது இ கியூபா மைனஸ் 2e ஸ்கொயரா ப்ளஸ் இ டு தி பவர் 1 இங்கே மைனஸ் இ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி ப்ளஸ் 2e டு தி பவர் 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இ டு தி பவர் 0 இஸ் நத்திங். இ டு தி பவர் 0 இஸ் 1. அப்புறம் எழுதிக்கலாமா? ரைட். அப்போது இ கியூப் 1 இருக்குது, ஸ்கொயர் 2 இருக்குது. அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 3e பவர் ஸ்கொயர். இ பவர் 1 2 இருக்குது, ஆட் பண்ணால் ப்ளஸ் 3e பவர் 1 மைனஸ் இ பவர் 0வோட வேல்யூ 1. இதுதான் நமக்கு தேவையான இன்டெக்ரலுடைய ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.